இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியனாக இருந்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார் சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்து 7 முறை ரத்தத்தை சிந்தினார். புரியுங்களா? ஆரோன் 7 முறை ரத்தத்தை வந்து என்ன செய்தான்? தெளித்தான். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியர் இருப்பதனாலே அவர் நமக்கு என்ன செய்திருக்காரு? 7 முறை ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அங்க 7 முறைனாக்க அந்த 7 முறை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா 7 முறை நம்ம பார்த்தா தான் நமக்கு அந்த வசனத்தின்படியாக நமக்கு லூக்கா 22:44. லூக்கா 22. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து முதன் முறையாக எங்க ரத்தத்தை சிந்தினாரு? கெத்செமனே தோட்டத்திலே ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன பார்க்கின்ற பொழுது மீகா 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் படிங்க. சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். மார்க் 14:65 படிங்க. மார்க் 14:65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞானஸ்டினாலும் பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். பாருங்க, இயேசுவை கன்னத்தில் அறைகின்ற பொழுது, கோலினால் கன்னத்தில் அறைகின்ற பொழுது போலீஸ்காரர் லத்தியால் அடித்தார்கள். அப்பொழுது என்ன வந்தது? ரத்தம் வந்தது என்று பார்க்கிறோம். வந்து பாருங்க, அடுத்ததாக 3வதாக பார்க்கின்ற பொழுது ஏசாயா 5வது அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்க, மார்க் 15:26 பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அந்த சொல்லப்பட்டு மார்க் 15:26. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். பாருங்க, அப்பொழுது இயேசு கிறிஸ்து அடிக்கிறவர்களின் முதுகையும் தாடை மேலே பிடுங்கிறவர்களின் தாடையும் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யூதர்கள் அவருடைய முறையின்படி நினைச்சுவாங்க, தாடி வைத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்ப தலைமுடி பிடுங்க முடியுமா? தலைமுடி பிடுங்க முடியுமா? அப்ப தாடி முறை பிடுங்க எப்படி இருக்கும்? அப்பொழுது என்ன? இயேசு கிறிஸ்து ரத்தம் தாடி முடி என்ன செய்தார்கள்? பிடுங்கினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 4வதாக யோவான் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில், அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தார். பிலாத்து இயேசுவை வாரினால் அடித்த பொழுது என்ன நினைச்சாங்க? ரத்தம் எத்தனை அடி விழுந்துச்சு? 39. என்னங்க? 39 அடி. புரியுங்களா? அந்த அடி எப்படி விழுந்தது என்றால் பாருங்க, அந்த நாட்களில் வந்து ரோமர்கள் வந்து வார் வைத்திருப்பாங்க. வார் எந்த வார்னாக்க பூனை முடியல செய்த வார். அந்த வார் இருக்குதுங்க, சாட்ட மாதிரி இருக்கல. அந்த வார் வந்து பூனை முடியல செய்த வார். அந்த ஒவ்வொரு வாரிலையும் வந்து ஏன்னா ஒரு வாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நுனியில் பார்த்தீங்கன்னாக்க 9 பிரிவுகளாக இருக்கணும். புரியுங்களா? அந்த ஒரு சட்டை பாருனாக்க அந்த வாரில் பூனை முடிய 9 பிரிவுகளாக இருக்கணும். அந்த 9 பிரிவுகளிலும் ஈய கொக்கி தொங்கிக் கொண்டிருப்போம். என்ன தொங்கிக் கொண்டிருக்கும்? ஈய கொக்கி தொங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசுவை வந்து ஒரு முறை அடிக்கின்ற பொழுது அந்த ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா 9 கொக்கிகள் என்ன செய்யும்? சரீரத்தில் போய் மாட்டிக்கிட்டு அப்படியே எடுக்கின்ற பொழுது அப்படியே மாமிச துண்டுகள் பறந்து வரணும். புரியுங்களா? இப்போ 39 × 9 வந்து 351 முறை அவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? பீக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறை பாருங்க, இயேசு மேல் அந்த சாட்டை வீசுகின்ற பொழுது 9 கொக்கிகள் சரீரத்தில் என்ன மாட்டி அவருடைய சரீரத்தை என்ன செய்து இக்னிசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தர் என்ன சொல்கிறாருனாக்க, அந்த இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கசாப்பு கடை மாதிரி இருந்துச்சு. அவர் அடிக்கின்ற பொழுது அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ரத்த அப்படியே அது மாமிச துண்டுகள் முழுவதும் எப்படி இருந்தது? அப்படியாக கிடந்தது என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த பயிற்சி பெற்ற 2 போர் சேவங்க ஒருத்தர் வந்து 20 முறை அடிப்பானா. சிங்கப்பூர் அரசாங்கத்தில் சிறைச்சாலையில் பெரம்படி கொடுக்குறாங்கள, அதில் நல்ல பயிற்சி பெற்ற நல்ல பெரம்பர் வந்து குதிரையினுடைய கோமியத்தில் ஏன்னா வந்து அந்த சிறுநீரகத்தில் நனைய போட்டு எடுத்து அடிப்பாங்க. ஏன்னா வந்து அடிக்கிறப்போ கரெக்டாக சீக்வன்ஸ் அடிப்பாங்க. புரியுங்களா? இந்த பார்த்துருங்களா? அடி வாங்கின ஆளுகள் பார்த்தீங்கன்னாக்க 1 அடி 2 அடி அப்படியே கரெக்டாக ஸ்டெப் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு பயிற்சி பெற்றவர்கள்
கரெக்டாக அடிப்பாங்க, வரிசையாக அடிப்பாங்க. சும்மா ஒரு அடி அடித்தா அப்படின்னு இப்படிலாம் அடிக்கிறது இல்லை. கரெக்டாக லைனாக இருக்கும், அப்படி அடிப்பாங்க. அப்படியாக ஒருத்தன் 20 முறை அடிச்சிருக்கான், அடுத்த இன்னொருத்தன் 19 முறை அடிச்சிருக்கான். அப்படி ஒவ்வொரு முறை அடிக்கின்ற பொழுது 351 முறை சரீரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஏன்னா முள்கள் அவர் சரீரம் என்ன செய்யப்பட்டது? பிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 5வது முறையாக அவருடைய எப்படியாக ரத்தம் சிந்தினார் என்றால் வசனம் மத்தேயு 27 வசனம் 29 30. அதுக்கு முன்பாக கூட நீங்க சங்கீதம் 129:3 படிங்களேன். சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படசால்களை நீளமாக்கினார்கள். புரியுங்களா? பூமியில இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உழுகிற எப்படி உழுவாங்க? ஏற பிடிப்பாங்க, ஏற பிடிச்சி உழுதுட்டு போவாங்க. சும்மா ஏற பிடிச்சி இல்லைங்க, ஏற அழுத்தி பிடிக்கணும். இயேசுனுடைய முதுகை எலும்பு தெரிகிறவரை அழித்து பிடித்தார்கள். ஹல்லேலூயா. உழுகிறவர்களை முதுகை உழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. ஹல்லேலூயா. அவ சரீரத்தில் சதையே கிடையாது. ஹல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு வாலிபன், 33 வயது வாலிபன் நிர்வாண கோலமாக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார், முதுகு பீக்கப்பட்டிருக்கிறது என்றால் நமக்கு இன்றைக்கு அந்த மரணம் ஈஸியான மரணம் இல்லைங்க. அதனால தான் கேட்கிறாரு, பிதாவே இதுக்கு வேறு வழி மாற்று வழி இல்லையா என்ன சொல்லி, ஏன்னா அவருடைய சித்தத்தினுடைய பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சொல்றாங்க சரித்திர ஆசிரியர்கள் எல்லாம் சொல்றாங்க, சிலுவை மரணம் இருக்கிறதுலே மிக மிக கொடுமையானது. ஏனென்றால் சிலுவை மரணத்துல ஒருத்தர் வாரினால் அடிக்கின்ற பொழுது ஒரு அடி 2 அடி அடிச்சாலும் அவனால் தாங்க முடியாது. புரியுங்களா? ஒரு அடி 2 அடி அடிக்கிறதுலே கண்மொழி வெளியே பிரிங்கிருமா, பைத்தியக்காரனை போய் ஆகி விடுவானாம். அதனால தான் இயேசுவை 2 கைகளையும் கால்களையும் கட்டி அடித்தார்கள். மற்றவன் அடிக்கும் போது அவன் பைத்தியத்தில் ஓடி போவானாம். அதனால இயேசு ஓடிவிடக்கூடாது என்பதற்காக 2 கைகளையும் கட்டி கால்களையும் கட்டி 29 முறை அடித்தார்கள். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷனா கண்மொழியெல்லாம் வெளியே பிரிங்கி பைத்தியக்காரன் ஆகிடுவான். அதனால தான் இப்படிப்பட்ட மரணத்தின் வழியே செல்ல வேண்டுமா ஆண்டவரே பிதாவிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு சற்று யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. சிலுவை மரணத்தை நினைக்கின்ற பொழுது பாவத்தை கண்டு தூர ஓடவில்லை. நம்முடைய பாவங்கள் அவர் மேலே ஏறி வந்தது, இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அதன் மூலம் தான் அவர் என்ன ரத்தம் சிந்தினார். 5வதாக 27 29 30 மத்தேயு. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, முள்ளை பாருங்க, அவர் சிரசின் மேல முள்ளை வைத்து அடிக்கின்ற பொழுது அந்த முள் என்ன செய்தது? பீனா கிறிஸ்டி என்ற முள். நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா கேளுங்க, பீனா கிறிஸ்டி என்ற ஒரு முள் 10 சென்டிமீட்டர் 100 mm நீளம் உள்ளதுங்க. தலையை வைத்து அடித்த பொழுது அந்த முள் என்ன செய்தது? சிரசின் கீழாக சிரசுக்குள்ளாக பூந்து கண் வழியாக வெளியே வந்தது. பயங்கரமான 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள முள். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். மூளையிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. 6வதாக 27 மத்தேயு 27:38. மத்தேயு 27:38. அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லர்கள் அவர்களுடைய சிலுவையில் அறையப்பட்டார். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் ரத்தம் சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறைந்தாங்கன்னா சும்மா நம்ம படத்தில் போட்ட மாதிரி ஆணியால் அடியிலுங்க. ஆணியை நீ ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்க்கல, தப்பு. ஏன்னா புரியுங்களா? அது போயிட்டு சொன்னான்னு நம்ம இமேஜின் பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சிலுவையில் ஒரு ஆணி எடுத்து ஒரு ஆளை அடிச்சு தொங்க விட்டோம்னா ஆணி இழுத்துரும். ஆணி வெயிட்டு சரீர வெயிட் என்ன செய்யாது? தாங்காது. ஒரு சின்ன கம்பி, இரும்பு கம்பி சரீரத்தில் உள்ள 70 கிலோ 80 கிலோ வெயிட் என்ன செய்யாது? ஆணி தாங்காது, சரீரம் இழுத்து விடும். அதனாலே இயேசுனுடைய இயேசுனுடைய சரீரத்தை என்ன செய்தாங்களாக்கா, 1 அடி நீளமுள்ள ஆப்பை வைத்து அடித்தார்களாம். புரியுங்களா? ஆப்பு பார்த்திருக்கீங்களா? ஆப்பை வைத்து அடித்ததுனாலதான் சரீரம் என்ன செஞ்சாங்க? தாங்கி நின்றது என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 22:16 பாருங்க. சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார். பாத்தீங்களா? கைகளையும் கால்களையும் உருவ குத்தினாங்க. 1 அடி நீளமுள்ள ஆப்பை வைத்து கையையும் காலையும் உருவ குத்தினார்களாம். சிந்திச்சு பார்க்கணும். சிலுவை மரணம் என்றால் கடினமான ஒரு மரணம். ஹல்லேலூயா.
சங்கீதம் 22:14-17 படிங்க. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். ஏன்னா வந்து பாருங்க சொல்றாரு, எலும்புகளை எல்லாம் சதை இருந்த எலும்பு என்ன முடியுமாங்க? அப்ப சதையை சுத்தமா எடுத்தாச்சு உடம்புல இருந்து. ஏன்னா சதையை எடுத்தாச்சு, எலும்புகளை எல்லாம் என்ன செய்யலாம்? வரிச்செலும்பு எல்லா எலும்பும் எழும்பலாம். வரிச்செலும்புனாலும் முதுகெலும்பு எல்லா எலும்பும் என்ன செய்ய முடியும்? என்ன முடியும்? வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தோல் போன பின்பு தான் எலும்பு தெரியும். அப்படியாக இது பண்ணாங்க. அதனால இயேசு கிறிஸ்துடைய முதுகு அப்படியாக சரீரம் பீக்கப்பட்டது, எலும்பெல்லாம் எண்ணும்படியாக. ஹல்லேலூயா. அது தெரிந்து கொள்ளும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறாருனாக்க, அப்ப அந்த 39 கசையை அந்த வாரினால் அடிக்கின்ற பொழுது அந்த கொக்கி இருப்பாருங்க, கொக்கி சதையை மட்டும் தான் பிச்சுட்டு வந்துச்சு. அவர் கோமண துண்டத்தை பிக்கல இல்லை, கோமண துண்டு முதலில் பிச்சுட்டு வந்துருச்சு. நிர்வாணமாய் தொங்கினாருங்க. சிந்தித்து பார்க்கணும். சதையே இல்லை, எலும்புனாக்க அங்க துணியா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நிர்வாண கோலமாக சிலுவையிலே தொங்கினார் என தன்னுடைய தாயார் சகோதரிகள் அத்தனை பேருக்கு முன்பாக அவமானமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லோரும் என்னை நோக்கி பார்க்கறாங்க, எனக்கு அவமானமாக இருந்தது என்று. என்ன பாருங்க, சங்கீதம் 22:17 படிக்கும்போது அப்படியே என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை பாருங்க, எல்லோரும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. வெக்கமா இருக்கீங்க. சிந்திச்சு பாருங்க, சிலுவை மரணம் நம்முடைய என்னங்க அடுத்த வசனம். என் வஸ்திரங்களை எல்லாம் தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பாருங்க, என் வஸ்திரங்களை எல்லாம் என்ன வந்து பாருங்க, சிலுவையில என்ன வந்து அங்க ஒரு வஸ்திரத்தை எல்லாம் பங்கிட்டாங்களாம். புரியுங்களா? என்ன வந்து நம்ம ஓவியம் வரைஞ்சிருக்கான், ஏதோ கிழிஞ்சு போன ஒரு கந்த துணி அவர் போட்டிருந்த மாதிரின்னு சொல்லி. இந்த உலகத்திலே நம்பர் ஒரு பணக்காரன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.